அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது கட்டடக்கலை, குறிப்பாக கோவில் கலை பார்த்து வருகின்றோம். அதன்படி முதல்ல பல்லவர் காலம் பார்த்தோம். அடுத்ததாக பாண்டியர்கள், அதியர்கள் காலம் பார்த்தோம். இன்றைக்கு சோழர்கள் காலம் பார்க்க இருக்கின்றோம். அவர்கள் காலம்தான் வரலாற்றில் பொற்காலம் என்று கூறப்படுகின்றது. அது ஏன், எப்படி, யார், எந்த கோவில் எப்படி கட்டினார்கள் என்பது பற்றி முழுமையாக இந்த பதிவில் நாம் காண்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோழர் காலம் சுமார் கிபி 850 தஞ்சாவூரை முத்தரையர் என்பவர்களிடமிருந்து கைப்பற்றி சோழ பேரரசை நிறுவியவன் விஜயாலய சோழன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சோழ பேரரசு நிறுவியவர் யார்? இந்த வினா பல தேர்வுகளிலும் கேட்கப்படுகின்றது. அரசு சார்ந்த பல வகை தேர்வுகளிலும் குரூப் 2, 8 எல்லாவற்றிலும் கேட்கப்படுகின்றது. முக்கியமான வினா பார்த்து கொள்ளுங்கள். ஆக சோழ பேரரசை நிறுவியவன் விஜயாலய சோழன். அதிலிருந்து சுமார் 250 ஆண்டுகள் தமிழகத்தின் பெரும்பகுதியை சோழர்கள் ஆண்டனர். இக்காலமே தமிழக கோவில் வரலாற்றில் பொற்காலம் என்று கூறலாம். சோழர் காலத்தில் விஜயாலயன் காலம் தொடங்கி ராஜராஜன் காலம் வரை கோவில் கலையில் ஒரு குறிப்பிட்ட கட்டம் எனலாம். இக்காலத்தில் பெரும்பாலான கோவில்கள் பல்லவர் கால இறுதியில் எந்த அமைப்பில் இருந்தனவோ அவை போலவே அமைக்கப்பட்டன. பாடல் பெற்ற பல கோவில்கள் இதற்கு முன்னர் செங்கல்லால் கட்டப்பட்டவையாய் இருந்தன போலும். அவை இக்காலத்தில் முற்றிலும் கருங்கல்லால் மாற்றி அமைக்கப்பட்டன. இவை கற்றளிகள் என அழைக்கப்பெறுகின்றன. கல்லால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதால கற்றளிகள். இக்கால கோவில்கள் அதிக உயரமின்றி சற்றேறக்குறைய 30 அடி உயரத்துக்கு உள்ளாக கட்டப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னர் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோவில்தான் கற்கோவில்களிலேயே மிகவும் பெரியதாக கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை இருந்தது. ஆதலின் இதற்கு பெரிய திருக்கற்றளி என்று பெயர் இருந்தது. 9, 10ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட சோழர் கால கோவில்கள் அதிக உயரம் இல்லாவிட்டாலும் கலை அழகு மிகுந்தவை. இவற்றில் பலவற்றின் அடிப்பகுதியில் அதிட்டானம் சொல்லுவாங்க. கோவிலினுடைய அடிப்பகுதியை அதிட்டானம் சொல்லுவாங்கப்பா. ராமாயணம் மற்றும் சிவபுராண காட்சிகள் சிறு சிறு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இச்சிற்பங்கள் மிக சிறியவையாக காணப்பட்ட போதிலும் ஒப்பற்ற கலை படைப்புகள் ஆகும். இது போன்ற சிற்பங்களை குழந்தைக்கு கோட்டம், திருப்புறம்பியம் சிவன் கோவில், திரு சின்னம்பூண்டி சடையார் கோவில், பசுபதி கோவில் என்னும் புள்ளமங்கை, நனிப்பள்ளி என்னும் புஞ்சை முதலிய கோவில்களில் காணலாம். ஆக இக்கால கோவில் விமான சுவர்களில் பல தேவ கோட்டங்கள் அமைக்கப்பட்டு அதில் எழிலார்ந்த தெய்வீக சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. முக்கியமாக வாயிலை காத்து நிற்கும் துவாரபாலர் சிலைகள் மிக மிக சிறந்த வனப்புடையவை. அடுத்து பிசித்தாளர், நடராஜர், உமையொருபாகன், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, கொற்றவை முதலிய சிற்பங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இக்கால கோவில்களில் ஒரு கோட்டத்தில் அகத்திய முனிவரின் சிற்பத்தை காணலாம். சில கோவில்களில் அரசன், மாதேவியர் முதல்வரின் உருவ சிற்பங்கள் காணப்படுகின்றன. உடந்தை கீழ்கோட்டம், ஸ்ரீனிவாச நல்லூர், திருவாரூர் அறநெறீஸ்வரம் முதலிய கோவில்களில் இது போன்ற சிறந்த உருவச் சிலைகளை காணலாம். இவை தவிர கோவில் எடுப்பித்தவர் சிவலிங்கத்தை பூஜிப்பதாகவும் பல கோவில்களில் உருவச் சிற்பங்களை காணலாம். முக்கியமாக செம்பியன் மாதேவியார் எடுப்பித்த கோவில்களில் அத்தேவியார் சிவபிரானை வழிபடுவது போன்றும் அத்தேவியாரின் கணவர் கண்டராதித்த சோழர் வழிபடுவது போன்றும் சிற்பங்கள் உள்ளன. இது பற்றிய குறிப்பை பார்த்து வருகின்றன. இக்கால கோவில்களில் தேவ கோட்டங்களின் மேலே உள்ள மகர தோரணங்களும் மிக மிக அழகானவை. சிற்ப வேலைப்பாடுகள் சிறந்த அவற்றின் நடுவில் சிவபிரானின் பல்வேறு மூர்த்தங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இக்காலத்தில் சதுரம், எண்பட்டை, அதாவது வட்டம் முறையை அப்படின்னாக்க சதுரம் நாகரம் என்றும், எண்பட்டை என்பது திராவிடம் என்றும், வட்டம் என்பது வேசரம் என்றும் 3 அமைதிகளிலும் சிகரங்கள் கட்டப்பட்டு விளங்குகின்றன. கழுத்தில் திசை காவலர்களின் சிற்பங்களோ பிற சிற்பங்களோ காணப்படுகின்றன. ஒரே திருச்சுற்றில் 2 அல்லது 3 கோவில்கள் ஒரே உயரத்திற்கு கட்டப்படுதலும் உண்டு. அடுத்ததாக விஜயாலய சோழன். விஜயாலயன் முத்தரையரிடமிருந்து தஞ்சையை கைப்பற்றினான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
அந்த வெற்றியின் நினைவாக நிசிம்பதுதனிக்கு ஒரு கோவில் எடுத்தான். ஆனால் அவன் எடுத்த அக்கோவில் இன்று தஞ்சையில் இல்லை. ஒரு சிற்பம் அவன் எடுத்த நிசிம்பசூதனியின் சிலையாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. புதுக்கோட்டைக்கு அருகில் நார்த்தாமலை என்ற குன்றில் ஒரு கோவில் உள்ளது. அது தமிழக கோவில் அமைப்பிலேயே தனித்தன்மை வாய்ந்தது. இக்கோவில் 2 சுவர்களை கொண்டது. வெளிச்சுவர் சதுர அமைப்பிலும் உட்சுவர் வட்ட வடிவிலும் உள்ளன. விமானத்தின் மேல் தளங்கள் சதுரமும் வட்டமுமாக அமைந்துள்ளன. இக்கோவில் மழையினால் இடிந்து வீழ்ந்து விட்டது என்றும் மல்லன் விடுமன் என்பவன் இதை புதுப்பித்தான் என்றும் துவாரபாலர் சிலைக்கு அருகில் உள்ள ஒரு கல்வெட்டு கூறுகின்றது. இக்கோவில் விஜயாலய சோழன் பெயரால் ஏற்பட்ட சிறந்த கோவில் ஆகும். திருத்தணிக்கு அருகில் இலக்கணாம்பூண்டி என்ற ஊரில் விசாலீஸ்வரர் என்ற கோவில் ஒன்று இருக்கிறது. அது அதிட்டானம் வரையில் கருங்கல்லாலும் மேல் பகுதி செங்கல்லாலும் கட்டப்பட்டதாகும். அதிட்டானம் என்ன? கோவிலுடைய அந்த அடிப்பகுதி தான் அதிட்டானம். சரிங்களா? அக்கோவிலும் விஜயாலய சோழீஸ்வரம் என்று கல்வெட்டில் குறிக்கப்படுகிறது. இதுவும் விஜயாலய சோழன் பெயரால் தோன்றிய கோவில் எனலாம். அவனுக்கு அவனுடைய மகன் ஆதித்த சோழன் தொண்டை நாடு பாவிய ராசகேசரி என்று பட்டம் கொண்டிருந்தான். அவன் சக்கியாத்திரி மலையிலிருந்து கீழே கடல் வரையில் காவிரியின் 2 மருங்கிலும் ஏராளமான கற்கோவில்களை கட்டினான் என்று அன்பில் செப்பேடுகள் கூறுகின்றன. ஆதித்த சோழன் கட்டிய பல கற்கோவில்கள் இன்றும் எஞ்சியுள்ளன. குடந்தை கீழ்கோட்டம், சீனிவாச நல்லூரில் உள்ள குரங்கநாதர் கோவில் முதலியன ஆதித்த சோழன் கால கோவில்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும். திருப்புறம்பயத்தில் உள்ள கோவில் ஆதிச்சேச்சுரம் என்று பெயர் பெற்றது. அடுத்ததாக பழுவேட்டரையர். ஆதித்த சோழன் காலத்தில் மற்றும் ஒரு சிறந்த மரபை காணலாம். இம்மன்னனுக்கு உறுதுணையாக நின்ற சில குறுநில மன்னர்கள் தங்கள் தலைநகர்களில் கோவில்களை எழுப்பி உள்ளனர். பழுவூரை தலைநகராக கொண்டு ஆண்ட பழுவேட்டரையர்கள் தங்களது தலைநகரான பழுவூரில் கோவில் எடுப்பித்துள்ளனர். பழுவூர் இக்காலத்தில் மேலப்பழுவூர், கீழப்பழுவூர், இடைப்பகுதி அதாவது கீழையூர் என்று விளங்குகின்றது. இம்மூன்று பகுதிகளிலும் பழுவேட்டரையர்கள் எடுத்த கோவில்கள் இருக்கின்றன. கீழப்பழுவூரில் இருப்பது திருவாலந்துறை மகாதேவர் கோவில், மேலப்பழுவூரில் இருப்பது சுந்தரேஸ்வரர் கோவில், இடைப்பகுதியில் அதாவது கீழையூரில் அகத்தீஸ்வரம் என்ற கோவில். பழுவேட்டரையர்கள் காலத்தில் இம்மூன்று பகுதிகளும் ஒன்றாகவே விளங்கின. இது மண்ணுபெரும் பழுவூர் என பெயர் பெற்று திகழ்ந்தது. இவற்றுள் அகத்தீஸ்வரம் என்ற பெயர் பெற்ற கோவில் மிகவும் சிறந்தது. அவனி கந்தர்ப்ப ஈஸ்வர கிருகம் என்று கல்வெட்டில் இது குறிப்பிடப்படுகிறது. ஒரே திருச்சுற்றில் 2 விமானங்கள், ஒன்று வடவாயில் ஸ்ரீகோவில் என்றும் மற்றது தென்வாயில் ஸ்ரீகோவில் என்றும் பெயர் பெற்றிருந்தன. இரண்டும் மேற்கு நோக்கிய கோவில்கள் ஆகும். 2 அடியிலிருந்து முடிவரை கருங்கல்லால் ஆன கோவில்கள் ஆகும். ஒன்று சதுரமான சிகரம், மற்றது வட்டமான சிகரம். இவற்றில் அழகிய சிற்பங்கள் உள்ளன. கோபுரத்தை நோக்கியுள்ள கோவிலின் முன் மண்டபம் மிகவும் அழகு வாய்ந்தது. அடுத்ததாக கொடும்பாளூர். கொடும்பாளூரை தலைநகராக கொண்டு ருக்குவேளிர் என்ற குறுநில தலைவர்கள் ஆண்டனர். அவர்கள் சோழர்களின் நெருங்கிய அவர்களுக்கு உறுதுணையாகவும் வாழ்ந்தவர்கள். அவர்களில் விக்கிரம கேசரி ஆகிய பூதி என்னும் மன்னன் தன் பெயரால் ஒரு கோவில் எடுப்பித்தான். இக்கோவிலுக்கு விக்கிரம கேசரீஸ்வரம் என்று பெயர். இக்கோவிலில் 3 விமானங்கள் ஒரே திருச்சுற்றில் இருக்கின்றன. பூதி தன் பெயராலும் பரகுணா, கற்றலி என்ற தன் 2 மனைவியர் பெயராலும் இந்த 3 விமானங்களையும் எழுப்பினான் என்று கல்வெட்டு கூறுகிறது. விமான திரயம் அதாவது 3 விமானங்கள், திரயன 3, எனவே 3 விமானங்கள் என்று கல்வெட்டு கூறுகிறது. இக்கோவில்களே இப்பொழுது மூவர் கோவில் என்று பெயர் பெற்று விளங்குகின்றன. இம்மூன்று விமானங்களில் ஒன்று இடிந்து போய்விட்டது, 2 மட்டும் எஞ்சி உள்ளன. இவற்றில் அழகிய சிற்பங்கள் உள்ளன. 3 விமானங்களும் சதுரமான சிகரத்தை கொண்டிருக்கின்றன. ஏன்னா வட்டமான சிகரமும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதனால அடுத்தவராக பராந்தக சோழன். ஆதித்த சோழனின் மகன்
மதுரை கொண்ட பரகேசரி என்று பெயர் பெற்ற பராந்தக சோழன். அவன் காலத்திலும் கற்கோவில்கள் கட்டப்பட்டன. இவை ஆதித்த சோழன் கால மரபை பின்பற்றியே கட்டப்பட்டு விளங்குகின்றன. காளஹஸ்திக்கு அருகில் தொண்டை மாநாடு என்ற இடத்தில் ஆதித்த சோழன் இறந்தான். அங்கு அவனுக்கு பராந்தகன் ஒரு பள்ளிப்படை நிறுவினான். பள்ளினாக்கும் படுத்தல் அர்த்தம். ஸோ அந்த இறந்தவங்களை இது பண்றதுக்கு அவர்கள் மேல் கோவில் எழுப்புவதை இந்த மாதிரியாக தூய தமிழ்ச்சொல், அழகிய தமிழ்ச்சொல் பள்ளிப்படை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. பராந்தகன் கால கோவில்களில் பசுபதி கோவில் என்று பெயர் வழங்கும் புள்ளமங்கை சிவாலயம் மிகவும் எழில் வாய்ந்தது. திருவாவடுதுறை, திருவாமாத்தூர், நங்கவரம், திருமால்புரம், எறும்பூர், காட்டுமன்னார்குடி முதலிய ஊர்களில் உள்ள கோவில்கள் பராந்தகன் காலத்தவை ஆகும். பராந்தக சோழனுக்கு பிறகு கண்டராதித்தன், அரிஞ்சயன், சுந்தர சோழன், உத்தம சோழன் முதலியோர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களும் ஆதித்தன் கால மரபை பின்பற்றியே கட்டப்பட்டன. அடுத்ததாக செம்பியன் மாதேவி அவர்கள். ஏற்கனவே ஒரு 5-6 பத்திகளுக்கு முன்னால பார்த்தோம் இந்த தேவியாருடைய பெயரை. இப்ப அவர் பற்றிய குறிப்பு தான் இங்க வரப்போகுது. இப்ப இக்கால கோவில்களை குறிக்கும் போது கண்டராதித்த சோழனின் தேவியார் இந்த அம்மா, உத்தம சோழனுடைய தாயார் இவங்க சிறப்பாக குறிக்க வேண்டும். தம் வாழ்நாள் முழுவதும் பாடல் பெற்ற பல தலங்களை கற்றளியாக மாற்றி அமைப்பதிலும் கோவில்களுக்கு ஏராளமான பொருள்களை வாரி அளிப்பதிலுமே செலவழித்தார். வடக்கே காஞ்சிபுரம் பகுதியில் இருந்து தெற்கே நாகப்பட்டினம் வரையில் அம்மையார் எடுத்த கோவில்களுக்கு பல பொருள்கள் கொடுத்ததை கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. அம்மையார் எடுப்பித்த கோவில்கள் செம்பியன் மாதேவி, கோனேரி ராஜபுரம், ஆடுதுறை, திருக்கோடிக்காவல், குற்றாலம், திருநறையூர், கண்டராதித்தம், விருத்தாசலம், திருவெண்ணை நல்லூர் முதலிய இடங்களில் உள்ளன. இந்த திருவெண்ணை நல்லூர் பார்த்தீங்கன்னாக்கும் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கின்றது. இதை சுருக்கமா டிவி நல்லூர் அப்படின்னு சொல்லிதான் குறிப்பார்கள். பேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவி நல்லூர் தான் போட்டிருக்கோம். அந்த மாதிரி கோனேரி ராஜபுரம் என்பது முன்பு திருநல்லம் என்று பெயர் பெற்ற தலம். இங்கு செம்பியன் மாதேவியார் தம் கணவரான கண்டராதித்த தேவரின் நினைவாக ஒரு பள்ளிப்படை எடுப்பித்தார். இப்பதான் பார்த்தோம் பள்ளிப்படைனா என்னன்னு சொல்லி. அவருக்காக அந்த பள்ளிப்படை எடுக்கின்றார்கள். இக்கோவிலில் கண்டராதித்த சோழர் சிவபிரானை வழிபடுவதாக ஒரு சிற்பம் உள்ளது. செம்பியன் மாதேவியார் தன் பெயரால் செம்பியன் மாதேவி என்ற ஒரு ஊரை அமைத்து அங்கு ஒரு கோவிலை எழுப்பி உள்ளார். அம்மையார் எடுப்பித்த கோவில்களில் சிற்பங்கள் சிறந்து காணப்படுகின்றன. அடுத்தவராக ராஜராஜன். ராஜராஜன் காலம் வரையில் கோவில்கள் மிகவும் சிறிய அளவில் கட்டப்பட்டன. கோவில்களால் கட்டப்பட்டவை சுமார் 30 அடி உயரம். சில கோவில்களின் விமானங்கள் பிரஸ்தரத்துக்கு மேல் செங்கல்லாலும் கட்டப்பட்டன. மேல் தளங்கள் செங்கல்லால் கட்டப்பட்ட கோவில்கள் சற்று அதிக உயரம் கட்டப்பட்ட போதிலும் 40 அடிக்கு மேல் எந்த கோவிலும் கட்டப்படவில்லை. ராஜராஜன் அரியணை ஏறிய பின்னரும் இதுபோன்று எளிய அதிக உயரம் அற்ற கோவில்கள் பல இடங்களில் கட்டப்பட்டன. ராஜராஜன் தமிழகத்தை ஆண்ட ஒப்பற்ற பெருமன்னன். அவனது ஆற்றலுக்கும் அறிவுக்கும் திறனுக்கும் அன்புக்கும் ஈடு இணையே இல்லை. அவனுக்கு அருள்மொழி என்றே இயற்பெயர். தமிழகத்தை ஆண்ட மன்னர்களில் தலையாய மன்னன் அவனை. சுருங்க சொன்னால் இந்தியாவிலேயே அன்று ஆண்ட மன்னர்களில் அவனை ஒப்பவர் யாரும் இல்லை. அவனது ஆற்றலையும் திறனையும் பக்தி பெருக்கையும் பிரதிபலிக்கும் வகையில் அவன் எடுப்பித்ததுதான் தஞ்சை பெருங்கோவில். அதை தென் திசை மேரு என தோற்றுவித்தான் என்று அவனது கல்வெட்டுகளிலிருந்து அறிகிறோம். சுற்று வட்டாரங்கள் எங்கும் கல் என்பதே இல்லாத தஞ்சையில் கருங்கல்லை கொண்ட 200 அடி உயரத்திற்கு விண் இழி விமானமாக தோற்றுவித்து, அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கும் வானமே தோத்து போய்விடுவான். அந்த அளவுக்கு உயரமான அந்த விமானம்னாக்கும் கோவிலுடைய மேல் பகுதியில இருப்பதுப்பா தோற்றுவித்து அதற்கு ராஜராஜேஸ்வரம் என்று பெயரளித்து மகிழ்ந்தான். அவனது ஆணையை மேற்கொண்டு திருச்சுற்றையும் கோபுரத்தையும் அமைத்தான். அவனது சேனாபதி கிருஷ்ணன் ராமன் என்னும் மும்முடி சோழ பிரம்மராயன். சரிங்களா? ஆக அவனுடைய படை தளபதி அதாவது சேனாதிபதியை வைத்து அவன் என்ன செய்கிறான், இந்த திருச்சுற்றையும் கோபுரத்தையும் அமைத்தான் என்று கூறுவார்கள். ஏராளமான சிற்பங்கள், எண்ணியிருந்த செப்பு திருமேனிகள், ஓவியங்கள் நிறைந்த இக்கோவில் அன்றைய இந்தியாவிலேயே
மிக பெரியதாக உயர்ந்ததாக எடுக்கப்பட்ட கோவில் ஆகும். யோசிச்சு பாருங்களேன். நம்ம பல்லவர் காலத்துல படிச்சோம். அதாவது 80 அடி உயரம் படித்தோம். அடுத்து பாண்டியர் காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா 30 முதல் 40 அடி உயரம் படித்தோம். ஆனா பாருங்களேன், இங்க ராஜராஜன் சோழ காலத்துல பாருங்க 200 அடி உயரம். அப்ப இந்தியாவிலே மிகப்பெரிய கோவில் அதுதான் தானே? உண்மைதானே அது? இல்லைங்களா? உட்சுவர், புறச்சுவர் என இரு சுவர்களின் மேல் விமானம் எழுப்பப்பட்டுள்ளது. இடைப்பகுதியில் தான் வண்ண ஓவியங்கள், சிவபுரான் புரிந்ததாக சித்தரிக்கப்பட்டுள்ள 108 நாட்டிய கரணங்கள் உள்ளன. புறச்சுவரில் சிவபுரானின் பல்வேறு உருவங்கள் பிற தெய்வ உருவங்களுடன் காணப்படுகின்றன. விமானத்தின் முன்னர் பெரும் மண்டபம், இடையில் இருமுகம் செல்ல வழியும் படியும், வழியை காத்து நிற்கும் துவார பாலகர் சிலைகளும் உள்ளன. மண்டபத்தின் புறச்சுவரிலும் பல்வேறு உருவங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. விமானத்தின் உயரத்திற்கும் அமைப்பிற்கும் ஏற்ற அகன்ற பரந்த திருச்சுற்றை சூழ்ந்து வரும் திருச்சுற்று மாளிகை. இம்மாளிகையில் உரிய திக்குகளில் திசை காவலர்களுக்கு சிற்று ஆலயங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. சிற்று ஆலயங்கள்னா சிறிய ஆலயங்கள், சின்னதா கோவில்கள் இருக்கின்றன என்று கூறுகின்றார் ஆசிரியர். ராஜேந்திர சோழன் அடுத்ததாக தஞ்சையில் ராஜராஜன் தோற்றுவித்த மாபெரும் கோவிலை போலவே இவன் மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோவிலை தோற்றுவித்தான். இது தஞ்சை கோவிலை விட சற்று உயரம் குறைந்தது. எனினும் கட்டட அமைப்பில், கட்டட நுணுக்கத்தில் மிக மிக சிறந்தது. பல்வேறு அங்கங்களை இணைத்து புதுமை மிக்கதாய் கட்டப்பட்டுள்ளது இக்கோவில். இக்கோவிலில் கட்டட நுணுக்கத்தை போல சிற்பங்களும் மிக சிறப்பாக விளங்குகின்றன. கங்கை கொண்ட சோழபுரத்திலும் விமானமே மிகவும் உயர்ந்ததாக விளங்குகிறது. இதன் முன்னர் இருந்த மகா மண்டபத்தின் பெரும் பகுதி இடிந்து போய் அதன் கற்கள் கீழணை கட்ட எடுத்து செல்லப்பட்டன. இப்போதுள்ள மண்டபம் பின்னர் சீர் செய்யப்பட்டது. இக்கோவிலை சுற்றி 2 நிலைகளை கொண்ட திருச்சுற்று இருந்தது. அதன் ஒரு பகுதிதான் இப்போது எஞ்சி இருக்கின்றது. கோவிலுக்கு முன் நின்ற கோபுரத்தின் ஒரு பகுதியே இன்றைக்கு எஞ்சி நிற்கின்றது. கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தின் விமானத்தில் தெய்வீக உருவங்கள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுள்ளன. அதாவது ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கோவில் தஞ்சை விமானத்தை காட்டிலும் சற்று மாறுபட்ட அமைப்பை உடைய விமானம். கீழ்நிலையில் சதுரமாகவும் மேல்நிலைகள் சிகரம் வட்டமாகவும் அமைக்கப்பட்ட அழகிய விமானம் ஆகும். இங்குள்ள சிவலிங்கம் மிகவும் பெரியது. பெருவுடையார் என்ற பெயருக்கு ஏற்ப அமைந்துள்ளது. ராஜேந்திர சோழத்தின் 1 2 3 ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட பிற கோவில்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் காணப்படுகின்றன. இவற்றில் திருவொற்றியூர், குழம்பந்தல் முதலிய இடங்களில் உள்ள கோவில்கள் புகழ் பெற்றவை. சரிங்களா? ராஜேந்திர சோழனுக்கு பின்னர் வந்த சோழ மன்னர்கள் காலத்திலும் பல கற்கோவில்கள் கட்டப்பட்டன. முக்கியமாக முதல் குலோத்துங்கன் காலத்தில் பல கற்கோவில்கள் எடுக்கப்பட்டன. அவற்றில் மேலக்கடம்பூர் என்னும் இடத்தில் உள்ள ஒரு கோவில் வனப்பு உடையது. அது ஒரு தேர் போன்ற அமைப்புடன் காணப்படுகிறது. சக்கரங்கள் மீது நிற்கும் ஒரு தேரை குதிரைகள் இழுத்து செல்வது போல் அமைந்துள்ளது. சோழகால பெருங்கோவில்களில் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள தாராசுரம் கோவிலும் மிக சிறந்தது. நம்முடைய 6ஆம் வகுப்பு பாடநூல்ல இருக்கும்பா. இக்கோவிலை 2ஆம் ராஜராஜ சோழன் எடுப்பித்தான். இக்கோவிலும் மண்டபமும் திருச்சுற்றும் பலிபீடமும் மிக மிக எழில் வாழ்ந்தவை. விமானம் ஓங்கி வளர்ந்து காணப்படுகிறது. சோழர் கால கோவில்களில் மிகவும் உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் கட்டப்பட்ட கடைசி கோவில் திரிபுவனத்தில் இருக்கும் திரிபுவன வீரேஸ்வரம் ஆகும். இதை திரிபுவன வீரன் என்னும் பெயர் பெற்ற 3ஆம் குலோத்துங்க சோழன் கட்டினான். இது தஞ்சாவூரையும் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் விட உயரத்தில் குறைந்தது. தஞ்சை கோவிலை போன்ற அமைப்புடையது. சோழர் காலத்துக்கு பின்னர் கோவில் கட்டட அமைப்பில் புதிய திருப்பம் ஏற்பட்டது. சிறப்பாக இதுகாரும் கோவில்களின் கருவறையின் மேல் நின்ற பகுதியான ஸ்ரீ விமானமே மிகவும் உயர்ந்ததாக கட்டப்பட்டது. கிபி 12ஆம் நூற்றாண்டிலிருந்து கோபுரங்கள் தனி சிறப்பை பெற்றன. கட்டடக்கலை குறிப்பாக கோவில் கலை பற்றி நம்ம பார்த்தோம். பல்லவர் காலம் முதல் இப்போது சோழர் காலம் வரை.
அதுவரையும் பார்த்த கருத்துக்கள் சுருக்கமாக இங்க பார்ப்போம்ப்பா. முதல்ல பல்லவர் காலம். 3 வகைகள். குடைவரை கோவில்கள், ஒற்றை கற்கோவில்கள், கட்டடக் கோவில்கள் என்று பார்த்தோம். குடைவரை கோவில்கள் அப்படின்னாக்கும் தொன்மையானது எது அப்படின்னாக்கும் மகேந்திரவர்மன் காலத்தைச் சேர்ந்தவை. மண்டகப்பட்டில் இருக்கின்ற திருமால், நான்முகன், சிவபிரான் ஆகிய மூவருக்கும் சேர்ந்த ஒரு கோவில் குடைவரை கோவில். அடுத்து மாமண்டூர், பல்லாவரம், வல்லம், திருச்சி, சிங்கவரம் ஆகிய ஊர்களிலும் இருக்கின்ற அந்த குடைவரை கோவில்கள் இவன் காலத்தில் கட்டப்பட்டவை. அடுத்ததாக முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் என்னும் பெயர் கொண்டவன் மாமல்லபுரத்தில் குடைவரை கோவில்களை அமைத்தான். ஒற்றை கற்கோவில்களை அமைத்தான். சில கட்டட கோவில்களையும் அவன் அமைத்திருக்கின்றான். ஆனா பாத்தீங்கன்னா இந்த கருத்து தவறு. இந்த மாமல்லபுரம் பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் நரசிம்மவர்மன் கட்டியது. அதாவது 2ஆம் நரசிம்மவர்மன் இன்னொரு பெயர் ராஜசிம்மன். அவன் தான் தோற்றுவித்தான் என்று கூறுவார்கள். இதுல சிறப்புடையது எது அப்படின்னாக்கா ஆதிவராக குகை, மகிஷ மர்த்தினி குகை, வராக குகை, மும்மூர்த்தி குகை, அருகில் கொற்றவையின் உருவம். ஆதிவராக குகை பார்த்தோமானால் திருமாலுக்கு உரியது. மகிஷ மர்த்தினி குகை சிவபிரானுக்கு உரியது. வராக குகை திருமாலுக்கு உரியது. மும்மூர்த்தி குகை அப்படின்னாக்கா முருகன், திருமால், சிவபிரான் ஆகிய மூவரும் இடம்பெற்றிருக்கின்ற அந்த குகை. மாமல்லபுரத்துக்கு அருகில் சாலுவன் குப்பம் என்கின்ற இடத்தில் புலிக்குகை ஒன்றும் இவனால் கட்டப்பெற்றது. அடுத்ததாக தலவானூர் என்ற இடத்தில் கட்டப்பட்ட கோவிலும் இந்த மன்னன் காலத்தது என்று கூறுவர். அடுத்ததாக ஒற்றை கற்கோவில்கள். அது பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துல பஞ்ச பாண்டவ ரதம், அதாவது தர்மராஜ ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், சகதேவ ரதம் மற்றும் கொற்றவைக்கான கோவில். இவற்றை தவிர கணேச ரதம், பிடாரி ரதங்கள், வளையன்குட்டை ரதம் ஆகியவையும் இருக்கின்றன. இறுதியாக 3வது வகை கட்டட கோவில்கள்னு பார்த்தோம். அதில் தொன்மையானது காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள கூரம் என்ற இடத்தில் இருக்கின்ற வித்யா வினீதன் என்பவன் எடுப்பித்த வித்யா வினீத பல்லவ பரமேஸ்வர கிருகம் அப்படிங்கிற கோவில் மிகவும் சிறப்பானது. அதே சமயம் காஞ்சிபுரம், மாமல்லபுரம், பனைமலை, திருப்பத்தூர் ஆகிய இடங்களிலும் இவன் கோவில்கள் எடுப்பித்தான். மாமல்லபுரத்துல பார்த்தோம்னா கடற்கரை கோவில்கள், மிகுந்த நாயனார் கோவில்களும் உண்டு. இதில் சிறப்பு என்னவென்று கூறினால் காஞ்சி கைலாசநாதர் ஆலயம் ராஜ சிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்றது. இது பாத்தீங்கன்னா இதனோட இன்னொரு பெயர் பெரிய திருக்கற்றளி என்ற பெயர் உண்டுப்பா. இது முக்கியமான வினாப்பா, பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? அதாவது எந்த இடத்துல இருக்குன்றது கேட்பார்கள், அல்லது எந்த ஊர், எந்த மன்னனால் கட்டப்பெற்றது, எப்படி எல்லாமும் வினா அமையும்பா. சரிங்களா? ஆக இந்த வரி தொடர்பான கருத்துக்களை எல்லாம் இணைத்து படித்துக் கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தோம்னா மேலும் காஞ்சியில் பல்லவர் கால கோவில்கள் திருச்சிக்கு அருகில் திருப்பத்தூர் என்னும் இடத்தில் இருக்கின்றன. நந்திவர்மன் காலத்தில் காஞ்சியில் வைகுந்தநாதர், பரமேஸ்வர விண்ணகரம், உத்தரமேருவில் சுந்தரவரதர் கோவில் ஆகியவையும் கட்டுவிக்கப்பட்டன. அதாவது என்ன அப்படின்னா சிற்பங்களை தனியே செய்து சுவரில் பொருத்தாமல் சுவரிலேயே செதுக்கி விடுகின்ற ஒரு கலை அவனது காலத்தில் இருந்தது. அதன் பெயர் மண்ணீடு அப்படிம்பாங்க. அன்றைய காலகட்டத்தில் எப்படி நம்ம இன்றைக்கு கட்டடம் கட்டுபவர்களை கூறுகின்றோமோ அந்த மாதிரி இந்த மாதிரியான சிற்பம் செய்பவர்கள் மண்ணீட்டாளர்கள். அவர்களுக்கு என்று தனியே புகழ் இருந்தது. பரமேஸ்வரன் காலத்தில் திருவதியை பக்கத்தில் இருக்கின்ற வீரட்டானம் கோவில், அதனை நிருபதுங்கவர்மன் திருப்பணி செய்தான். இந்த கோவிலினுடைய அடிப்பகுதி கருங்கல்லால் இருக்கும், மேல் பகுதி செங்கல்லால் இருக்கும். உயரம் பார்த்தீங்கன்னா 80 முதல் 100 அடி உயரம்பா. இந்த கோவிலுடைய அமைப்பை கொண்டுதான் தஞ்சை பெருங்கோவில் கட்டப்பட்டது என்று கூறுவார்கள். சரிங்களா? அதாவது சோழர்கள். இப்ப அடுத்து பாண்டியர்கள் பார்த்தோம். அவர்களுடைய குகை கோவில்கள் பார்த்தோம்னா திருமெய்யம், குன்றக்குடி, மலையடிப்பட்டி, குன்னாண்டார் கோவில், குடுமியாமலை, கழுகுமலை, திருப்பரங்குன்றம், ஆனைமலை, திருமால்புரம் இடங்களில் உள்ளன. சிற்பங்கள் என்று பார்த்தோம்னா சிவபிரான், திருமால், அதாவது திருக்கோகர்ணம் மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய கோவில்களில் நாம் காணலாம். சரிங்களா? அடுத்து மராந்தக நெடுஞ்சடையன், அவனுடைய உத்தர மந்திரி மாரங்காரி என்பவன் நரசிம்ம பெருமானுக்கு ஆனைமலையில் குகை கோவில் ஒன்று எடுப்பித்தான். அதே பராந்தக நெடுஞ்செழியனுடைய தானே தலைவன் சமந்தா பீமன் என்பவன் சிவபுரானுக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒற்றை கற்கோவில் ஒன்றை எழுப்பினான். கழுகுமலையில் இருக்கின்ற அந்த ஒற்றை கற்கோவில் வெட்டுவான் கோவில் என்று அழைக்கப் பெறுகின்றது. மிக முக்கியமான பகுதிப்பா, இந்த இதை குறித்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இதில் காணப்படுகின்ற எழில்மிகு சிற்பங்கள் தென்னகத்தின் எல்லோரா என்று கூறுவார்கள். அடுத்து பாண்டியர்களுக்கு அதியர். அவங்க என்ன செய்தார்கள்? சோமன் என்கின்ற அதியேந்திரன் நாமக்கல்லில் 2 குகை கோவில்களை எடுப்பித்தான். அதாவது திருமாலுக்கு
நரசிம்ம பெருமானுக்காக ஒன்று, பள்ளிகொண்ட பெருமானுக்காக ஒன்று. அடுத்ததாக இப்போது பார்த்த சோழர் காலம். 850 சோழ பேரரசு நிறுவிய விஜயாலய சோழன் 250 ஆண்டுகள் காலம். இந்த காலகட்டம் தான் தமிழக கோவில் வரலாற்றில் பொற்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வல்லவர்கள் எப்படி வைத்திருந்தாங்களோ அதே மாதிரிதான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது செங்கல்லால் கட்டப்பட்டவை முற்றிலும் கருங்கல்லால் மாற்றி அமைக்கப்பட்டன. இது மட்டும் சிறப்பு செய்தி. கற்றளிகள் என்று அவற்றை அழைப்பர். 30 அடி உயரத்துக்குள்ளதான் இருக்கும். சரிங்களா? அந்த அடிப்பகுதி, அதாவது அதிஷ்டானத்துல ராமாயணம் மற்றும் சிவபுராண காட்சிகள் இடம்பெற்றன. அடுத்த சிற்பங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா, குடந்தை கீழ்கோட்டம், திருப்புரம்பியம் சிவன் கோவில், திரு சின்னம்பூண்டி சடையார் கோவில், பசுபதி கோவில் என்னும் புள்ளமங்கை, நனிப்பள்ளி என்னும் புஞ்சை முதலான கோவில்களில் காணலாம். சில கோவில்களில் அரசன் மற்றும் மாதேவியர் முதலான உருவச் சிற்பங்கள் காணப்படுகின்றன. அது எங்க அப்படின்னாக்க குடந்தை கீழ்கோட்டம், சீனிவாச நல்லூர், திருவாரூர் அறநெறீஸ்வரம் முதலிய கோவில்களில் இவற்றை காணலாம். அதே மாதிரி செம்பியன் மாதேவியார் அவங்க எடுத்த கோவில்கள் இருக்கின்றன. அவங்க எப்படின்னாக்க சிவபுராணை வழிபடுவது போன்று, அவருடைய கணவர் கண்டராதித்த சோழர் வழிபடுவது போன்று சிற்பங்கள் இருக்கின்றன. விஜயாலயன் தான் சோழ பேரரசை முதல்ல நிறுவினான். முத்தரையிலிருந்து தஞ்சாவூரை காப்பாற்றினான் சொன்னோம். அந்த வெற்றியின் அடையாளமாக நிசும்ப சூதனிக்கு கோவில் எடுத்தான். ஆனால் அந்த கோவில் இன்றைக்கு இல்லை. விஜயாலயன் பெயரால் ஏற்பட்ட சிறந்த கோவில் எது அப்படின்னாக்கும், புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கின்ற நார்த்தாமலை என்ற குன்றில் இருக்கின்ற ஒரு கோவில். திருத்தணிக்கு அருகில் விளக்கணாம்பூண்டி, அங்க பார்த்தீங்கன்னா விஷாலீஸ்வரர் கோவில். விஜயாலய சோழீஸ்வரம் என்று கல்வெட்டில் இந்த கோவில் குறிக்கப்படுகிறது. இவனுடைய மகன் ஆதித்த சோழன், அவன் சக்தியாத்திரையிலிருந்து கீழைக்கரை வரைக்கும் காவிரியினுடைய 2 மருகிலும் கற்கோவில்களை கட்டினான். சான்று பார்த்தோம்னா, குடந்தை கீழ்கோட்டம், சீனிவாச நல்லூர், கொரகநாதர் கோவில், திருப்புரம்பிய கோவில், ஆதீஸ்வரம் என்று அழைக்கப்பெறுகின்றது. அதே மாதிரி அவனுக்கு துணையாக நின்ற பழுவேட்டரையர்கள் 3 ஊர்களிலும், கீழப்பழுவூர், மேலப்பழுவூர், இடைப்பகுதி, அங்க பாத்தீங்கன்னா 3 விதமான கோவில்கள் எழுப்பினார்கள் என்று பார்த்தோம். அதே போன்று சோழர்களின் உறவினர்கள் துணையாக நின்றவர்கள் கொடும்பாளூர். அதுல பாத்தீங்கன்னா விக்கிரமகேசரி ஆகிய பூதி என்பவன் ஒரு கோவில் எடுப்பித்தான். அந்த கோவிலின் பெயர் விக்கிரம கேசரி ஈஸ்வரம். காளஹஸ்திக்கு அருகில் தொண்டை மாநாடு என்ற இடத்தில் இறந்த ஆதித்த சோழனுக்கு பராந்தகன் ஒரு பள்ளிப்படை நிறுவினான். பள்ளிப்படைனா என்ன என்று நாம் பார்த்தோம். அதே போன்று பராந்தகன் பசுபதி கோவில் எனப்படும் புள்ளமங்கை சிவாலயம் ஒன்று எடுப்பித்தான். அது இன்றைக்கு மிகவும் புகழ்வாய்ந்த கோவில் ஆகும். அதே போன்று திருவாவடுதுறை, திருவாமத்தூர், நங்கவரம், திருமால்புரம், எறும்பூர், காட்டுமன்னார்குடி ஆகிய கோவில்கள் மிகவும் புகழ்பெற்ற கோவில்கள் ஆகும். பராந்தக சோழனுக்கு பிறகு கண்டராதித்தன், அரிஞ்சயன், சுந்தர சோழன், உத்தம சோழன் முதலியோர் ஆதித்த சோழன் கால மரபை பின்பற்றி கோவில்கள் கட்டினர். செம்பியன் மாதேவி அவங்க என்ன செஞ்சாங்க, பல தலங்களை கற்றளியாக மாற்றினார்கள். ஏராளமான பொருள்களை வாரி கொடுத்தார்கள். அவர் எடுப்பித்த கோவில்கள் என்னென்ன அப்படின்னாக்கும், செம்பியன் மாதேவி கோனேரி ராஜபுரம், ஆடுதுறை, திருக்கோடிக்காவல், குற்றாலம், திருநறையூர், கண்டராதித்தம், விருத்தாசலம், திருவெண்ணைநல்லூர் ஆகிய இடங்களில் இருக்கின்றன. கண்டராதித்தன் நினைவாக ஒரு பள்ளிப்படை அமைத்தார். அது பார்த்தீங்கன்னாக்கும் கண்டராதித்தர் சிவபுராணை வழிபடுவதாக அவர் அந்த சிற்பத்தை அமைத்திருந்தார். அதே போன்று தன் பெயரில் ஒரு ஊரை அமைத்தார். அந்த ஊர் தான் அப்படியே செம்பியன் மாதேவி அப்படின்னு அந்த ஊர் இன்றைக்கு இருக்கின்ற. இப்ப அங்கேயும் ஒரு கோவில் அமைத்தார். ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினான். கல் என்கிற இந்த தஞ்சாவூர்ல கோவில் கட்டினா 200 அடி உயரம் அந்த விமானம். ராஜராஜேஸ்வரம் என்று பெயரிட்டு மகிழ்ந்தான். அடுத்ததாக ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம், அது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்று அழைக்கப்பெறுகின்றது. இவற்றை தவிர திருவொற்றியூர், கூழம்பந்தல் ஆகிய இடத்தில் கோவில்களை கட்டினான். இதர் குலோத்துங்கன் மேலக்கடம்பூர் என்னும் இடத்தில் கோவில் எடுப்பித்தான். 2ஆம் ராஜராஜ சோழன் கும்பகோணத்துக்கு அருகில் தாராசுரம் கோவிலை எடுப்பித்தான். 3ஆம் குலோத்துங்க சோழன் சோழர்களுடைய கடைசி கோவில் இதுதான். திருபுவனத்தில் இருக்கின்ற திருபுவன வீரேஸ்வரம் என்ற கோவிலை எடுப்பித்தான். இது சோழர்கால கடைசி கோவில் என்று கூறப்பெறுகின்றது. சரிங்களப்ப, கட்டடக்கலை குறிப்பாக கோவில் கலை என்கின்ற பகுதியில் பல்லவர் காலம் முதல் சோழர் காலம் வரையிலான கோவில்கள் பற்றி சுருக்கமான கருத்துக்களை பார்த்தோம்.
அதே சமயம் சோழர் காலம் பற்றிய கோவில்கள் பற்றி விரிவாகவும் நாம் பார்த்தோம்பா. சரிங்களா? இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்பா. அவற்றை இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.